Hello everyone, this is Sanjana from SAN English Academy. UGTRB English ஓட previous year question paper analysis பார்த்துட்டு வரோம். எல்லா கொஸ்டினுமே ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு வீடியோல பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோல இருந்து நிறைய கொஸ்டின்ஸை ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸோ UGTRB English எக்ஸாம் வந்து 2024ல மட்டும்தான் நடந்தது. ஸோ ஒரு செட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பரோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டி சீரீஸ். நீங்க வேற ஏதாவது சீரீஸ் யூஸ் பண்ணீங்க கொஸ்டின் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்றபடி கொஸ்டின் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 48ல இருந்து கொஸ்டின் நம்பர் 52 வரைக்கும் உள்ள அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 48, which Shakespearean clown who is the only one designated as a player and paid for his services provides the link between the various standards in the plot? Options: Nick Bottom in A Midsummer Night's Dream, Fool in King Lear, Fest in Twelfth Night, Touchstone in As You Like It. So first இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தலாம். இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் UGTRB சிலபஸ்ல யூனிட் 3ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபூல்ஸ் அண்ட் க்ளோன்ஸ்னு ஒரு டாபிக் தனியா இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து கேட்ட கேள்வி இது. ஸோ கொஸ்டின்ல எந்த க்ளோன் வந்து ஒரு பிளேயரா இருந்து அதே போல நிறைய சர்வீஸ் பண்ணி பிளேக்காக, ஒரு ஷேக்ஸ்பியரோட பிளேக்காக அதே போல நிறைய பிளாட்ஸோட லிங்கா இருந்திருக்காங்க அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஸோ அதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பின்னு பார்த்தோம். The fool is much more than a comic character. ஃபூல் வந்து ஒரு காமிக் கேரக்டருக்கும் மேல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபூலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, மூவ்ஸ் ஃப்ரீலி பிட்வீன் த கிங் அண்ட் அதர் கேரக்டர்ஸ். கிங்கு கூடயும் மற்ற கேரக்டர்ஸ் கூடயும் ஈஸியா மூவ் பண்ணி பிளாட்டை ஈஸியா புரியப்படுத்துது. கமெண்ட்ஸ் வந்து மெயின் ஆக்ஷன், முக்கியமான ஈவெண்ட் நடக்கும்போது பிளேக்குள்ள அதை வச்சு கமெண்ட் பண்றது. அதே போல அட்வைசஸ் கிங் லியர், கிங் லியர்ல கிங்குக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் ஃபூல். அதே போல கனெக்ட்ஸ் த எமோஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸையும் எமோஷனல் ஈவெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணும் யாருன்னா இந்த ஃபூல் அப்படின்ற கேரக்டர். அதே போல ஆக்ட்ஸ் அஸ் த லிங்க் பிட்வீன் த டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த பிளாட். ஒரு பிளேக்குள்ள நிறைய பிளாட்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு பிளாட்ல இருந்து இன்னொரு பிளாட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபூல் வந்து நிறைய பங்கு வகிக்குது. அதே போல மத்த எல்லா க்ளோன்ஸை விட கிங் லியர்ல வர ஃபூல் மட்டும்தான் கிங்கோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் காமிச்சிருக்காரு. அதே போல கிங் லியர் பிளேல கிங்கோட மிஸ்டேக்ஸை நிறைய புரிய வைக்கிறது ஃபூல் தான். அதே போல ஏன் பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தப்பு அப்படின்னு பார்த்தா, நிக் பாட்டம் வந்து ஒரு வீவர் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்ல, அதே மாதிரி அது பிளே வித்தின் பிளேல வரக்கூடிய கேரக்டர். அதே போல மேஜர் பிளாட் லைன்ஸ்ல எல்லாம் வந்து அந்த கேரக்டரை வந்து நம்ம பார்க்க முடியாது மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்ல. அது வந்து ஒரு சப் பிளாட்டுக்குள்ளதான் வரும். அதே போல 12th நைட்ல வர ஃபெஸ்ட் ஏன் கிடையாதுன்னா, அவங்க வந்து ஃபெஸ்ட் வந்து பாட்டு பாடுறவரு. அதே போல மேக்ஸ் விட்டி ரிமார்க்ஸ், விட்டியா ரிமார்க்ஸ் சொல்றது. அதே மாதிரி பிலாசபியை கமெண்ட் பண்ணும். ஃபெஸ்ட் வந்து 12th நைட்ல ஒலிவியாவோட லைசன்ஸ்டு ஃபூல். அதே போல ஃபெஸ்ட் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் லிங்கா வந்து சர்வ் பண்ணல. ஸோ லாஸ்டா பார்க்கக்கூடிய டச் ஸ்டோன் ஆப்ஷன் அதுவும் தப்பு தான். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு காமிக் ரிலீஃப்காக யூஸ் பண்ணப்பட்டது. டச் ஸ்டோன் வந்து ஒரு கோர்ட் ஃபூல், கோர்ட்ல இருக்கிற ஒரு ஃபூலு. அதே போல அவரை வந்து கோர்ட்டு அதே போல கண்ட்ரி லைஃப் எல்லாம் வந்து கிண்டல் அடிச்சு செய்யறது தான் ஆஸ் யூ லைக் இட்ல இருக்கும். அதே போல ரோஸ்லிண்ட வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன்ல வந்து அக்கம்பனை பண்றது டச் ஸ்டோன். சோ பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆன்சரா இருக்க முடியாது. சோ ஃபூல் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 49, who is the author of Apology for Characters? Options: Thomas Heywood, Alfred Herbage, William Kemp, Stephen Gossett. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, தாமஸ் ஹேவுட். சோ அப்பாலஜி ஃபார் கேரக்டர்ஸ் அப்படின்ற ஒர்க் எழுதினவர் வந்து தாமஸ் ஹேவுட். Thomas Heywood wrote an apology for actors in 1612. 1612ல தான் வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதுறாரு. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஆக்டிங் இஸ் அன் ஆனரபிள் ப்ரொஃபஷன், ஆக்டிங் வந்து ஒரு உயர்தரமான ப்ரொஃபஷன் அப்படின்னு அந்த ஒர்க்ல வந்து குறிப்பிடப்படுது. அதே போல டிராமா எடுகேட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் என்டர்டைன்ஸ். டிராமா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம ஒரு எஜுகேஷனாவும் இருக்கு. நம்ம பல விஷயங்கள் வந்து டிராமா மூலியமா கத்துக்கிறோம். அதே போல பிளேஸ் டீச் வர்ச்சியூ, ஹிஸ்டரி அண்ட் குட் மாரல் வேல்யூஸ். ஒரு நல்ல பிளே வந்து இந்த மாதிரி வர்ச்சியூ, ஹிஸ்டரி, குட் மாரல் வேல்யூஸ் இது எல்லாமே கத்து தரணும். அதே போல ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்ல எல்லாம் நிறைய நம்ம வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்.
அதே போல ஃபேமஸ் ரூலர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் அப்ரிஷியேட்டட் டிராமா. டிராமா அப்படின்ற ஒரு ஜான்ராவை நிறைய ரூலர்ஸ், ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் an apology for actors அப்படின்ற ஒர்க்ல இருந்திருக்கு. அதாவது ஆல்ஃபிரட் ஹெர்பேஜ் இதெல்லாம் வந்து ராங் ஆன்சரா இருக்கும். ஹெர்பேஜ் வந்து 20th சென்ச்சுரியில ஷேக்ஸ்பியர் ஸ்காலர் அண்ட் லிட்ரரி ஹிஸ்டாரியனா இருந்தவர். அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ஷேக்ஸ்பியர் அண்ட் த ரிவைவல் ட்ரெடிஷன்ஸ், ஷேக்ஸ்பியர்ஸ் ஆடியன்ஸ் இதெல்லாம் தான் அவருடைய ஒர்க். ஸோ an apology for actors அவர் எழுதல. சி ஆப்ஷனான வில்லியம் கெம்ப் வந்து ஃபேமஸான காமிக் ஆக்டர் அவரு. இந்த காமிக் ரோல்ஸ் எல்லாம் நடிக்கிறவரு. அதே போல 9 days அப்படின்ற ஒரு ஒர்க்கையும் எழுதியிருக்காரு. ஸ்டீஃபன் காசன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தி ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு போயட்ரிய பத்தி எழுதியிருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்டா தான் டிஃபென்ஸ் ஆஃப் போயசி வந்து சிட்னி எழுதியிருப்பாரு, போயட்ரிய காக்கிற விதமா. சோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, தாமஸ் ஹேவுட். Next question பார்க்கலாம். A.C. Bradley is of the view that the calamities and catastrophe follow inevitably from the deeds of men and that main source of these deeds is dash. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, கேரக்டர். A.C. Bradley அப்படின்றவர் ஒரு லிட்ரரி ஸ்காலர். அவருடைய வியூல கெலாமிட்டிஸ் அண்ட் கேட்டஸ்ட்ராஃப் அப்படின்றது அரிஸ்டாட்டிலோட பிளாட் டயக்ராம் படி பார்த்தா எண்டிங், ஒரு பிளேயோட எண்டை தான் வந்து நம்ம கேட்டஸ்ட்ராஃப் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இன்எவிட்டபிளி ஃப்ரம் த டீட்ஸ் ஆஃப் மென். ஒரு பிளேல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் யாரால வந்திருக்கும்? அந்த பிளேல இருந்து ஏதோ ஒரு கேரக்டர்னால தான் வந்திருக்கும். அண்ட் தட் த மெயின் சோர்ஸ் ஆஃப் தீஸ் டீட்ஸ் இஸ், இப்போ டீட் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அப்படின்றத செய்யறதே வந்து கேரக்டர் தான். ஸோ அதுபடி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினோட ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, கேரக்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A.C. Bradley in his famous book Shakespearean Tragedy explains that the tragic catastrophe arises mainly from the character of the tragic hero. So A.C. Bradley அப்படின்றவரு ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடி அப்படின்ற ஒர்க்ல 1904ல பப்ளிஷ் ஆனது. அதுலதான் வந்து இந்த கேட்டஸ்ட்ரோஃபியை பத்தி சொல்லியிருக்காரு. கேட்டஸ்ட்ரோஃபி அது வந்து நடக்கிறது யாரால அப்படின்னா அந்த டிராஜிக் ஹீரோவால தான் அப்படி இருக்கும். ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடி அப்படின்னு அவர் ஒரு தனியா ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா யூனிட் 3க்கு ரிலேட் ஆனது. அதே போல பிராட்லி பிலீவ் த ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடி ஆர் ட்ராஜடிஸ் ஆஃப் கேரக்டர். இப்போ ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடியில எல்லாத்தையுமே பார்த்தா ஒவ்வொரு ட்ராஜடியிலும் ஒரு முக்கியமான டிராஜிக் ஹீரோவை சூழ்ந்திருக்கும். ஒரு டிராஜடியில வர ஹீரோக்கு பேரு டிராஜிக் ஹீரோ. சோ அவரை சூழ்ந்துதான் இருக்கும். டிராஜிக் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த பிளே பிகின் ஆகும்போது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, டேலண்டடா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்யற ஒரு சின்ன தப்புனால அவங்களோட அழிவுக்கு அவங்களே காரணம் ஆயிடுவாங்க. நல்லவங்களா இருந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சு அதனால அழிவை கண்டாதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகும். எடுத்த உடனே அவங்க கெட்டவங்களா காமிச்சு அவங்க இறந்து போறதுல வந்து சுவாரஸ்யம் இருக்காது. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம்னா மேக்பெத், எக்ஸசிவ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் டவுன்ஃபால். மேக்பெத் அப்படின்ற பிளேல மேக்பெத் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸா இருப்பாரு. தான் தான் வந்து கிங் ஆகணும், கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஆகணும்னு நினைச்சு தன்னோட அழிவுக்கு அவரே காரணமா இருப்பாரு. அதே போல ஒத்தெல்லோ வந்து ஜெலசி டிஸ்ட்ராய்ஸ் ஹிம். உங்க ஒய்ஃப் மேல இருந்த ஜெலசினால அவருக்கு வந்து அவரோட அழிவுக்கு காரணமா இருப்பாரு ஒத்தெல்லோ. ஹாம்லெட், இன்டெசிஷன் டிலேஸ் ஆக்ஷன் அண்ட் காசஸ் ட்ராஜடி. ஹாம்லெட்ல வந்து சரியான முடிவு எடுக்க முடியாம பிரின்ஸ் ஹாம்லெட் வந்து இறந்து போயிருப்பாரு. அவங்க அப்பாவை கொன்னது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களே கொண்டு இருப்பாரு. அதே போல கிங் லியர்ல வந்து ப்ரைட் அண்ட் லேக் ஆஃப் ஜட்மெண்ட் லீட்ஸ் டு டிசாஸ்டர். கிங் லியரோட 3 டாட்டர்ஸ்ல எந்த டாட்டர் நல்லவங்க அப்படின்றது புரிஞ்சிக்க முடியாம அவரும் அவரோட ட்ராஜடிக்கு காரணமா இருப்பாரு. சோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் கேரக்டரா தான் இருக்கும். ஏன் பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா கன்சீட் பொழுது அது எக்ஸசிவ் ப்ரைடு அந்த மீனிங்ல வந்துடும். அதே போல சில கேரக்டர்ல கன்சீட் வந்து ஒரு ஃபிளாவா இருக்கலாம், ஃபிளான்னு சொல்லும் போது ஒரு தவறா இருக்கலாம். அதே போல ஆவ்ரைஸ் அப்படின்னா அது வந்து கிரீட் ஃபார் வெல்த், சொத்து மேல ஆசை இருக்கிறதா வந்து ஆவ்ரைஸ். கேர்லெஸ்னஸ் அப்படின்னும் போது சிம்பத்தி, அதே போல குரூயல்டி இல்லாம இருக்கிறது. சோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, கேரக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 51. Of all Shakespeare's plays, which play is the most formal and ceremonial according to E.M.W. Chilliard? So இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ஜூலியஸ் சீசர். So explanation பார்க்கிறோம்.
E.M. Tilliard, in his critical studies on Shakespeare, described Julius Caesar as Shakespeare's most formal and ceremonial play. E.M.W. Tilliard வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்ல கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் பண்ணவர். அதுல வந்து ஜூலியஸ் சீசர் தான் ரொம்ப மோஸ்ட் ஃபார்மல் அண்ட் செரிமோனியல் பிளே, அதாவது காலத்துக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு பிளே அப்படின்னு ஜூலியஸ் சீசரை தான் மென்ஷன் பண்றாரு. ஏன் அப்படின்னா அந்த பிளேல என்னென்னலாம் இருக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, பப்ளிக் செரிமோனிஸ் இருக்கும். சீசர் ஜெயிச்சுட்டு வந்த உடனே நிறைய பார்ட்டிஸ் நடந்திருக்கும், செரிமோனிஸ் இருக்கும். அதே போல பொலிட்டிக்கல் ரிச்சுவல்ஸ், என்னென்னலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல நடக்கும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ப்ரொசஷன்ஸ் சொல்லும்போது ஒரு கிங் வரும்பொழுது அந்த ப்ரொசஷன் எப்படி இருக்கு, அந்த லைன்ல யார் யாரெல்லாம் வராங்க, அதோட டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதே போல ஃபியூனரல் ஓரேஷன்ஸ், சீசர் இறந்துட்டதுக்கு அப்புறமா ஆண்டனி வந்து அந்த ஃபியூனரல் ஸ்பீச் கொடுப்பார். அவங்கள பரி பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து ஸ்பீச் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்பீச்சஸ் இருக்கும். ஃபார்மல் ஸ்பீச்சஸ் நிறைய இருக்கும். அதே போல மீட்டிங்ஸ் ஆஃப் த ரோமன் செனட் அப்படின்றது கிங்கை குறிக்குது. அவங்கள போய் பாக்குற நிறைய சான்சஸ் இருக்கும். அதே போல மிலிட்ரி செரிமனிஸும் நிறைய இருக்கும். சோ ஜூலியஸ் சீசர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்ததுனாலதான் E.M.W. டில்லியார்டு வந்து ஜூலியஸ் சீசர் பிளேவை வந்து மோஸ்ட் ஃபார்மல் அண்ட் செரிமோனியல் பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் தப்பு அப்படின்னா, மேக்பெத் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராஜடி, அதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேக் ஆகும். ஆனா அதுலயும் வந்து கிங் வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல ரிச்சர்ட் டூவும் இந்த மாதிரி ஒரு ராயல் பிளே தான். ஆனா அதுல வந்து நிறைய ராயல் செரிமனிஸ் ஜூலியஸ் சீசரை கம்பேர் பண்ணும்போது இல்லை. ஏன்னா அதுல வந்து காரனேஷன், கோர்ட் ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் தான் காமிச்சிருப்பாங்க. அதே போல 12th நைட் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி, அதுல வந்து இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. சோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி, ஜூலியஸ் சீசர். லாஸ்ட் கொஸ்டின் பாக்குறோம். ஹூ ஓன்ட் த ரோஸ் தியேட்டர்? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூனிட் 3ல இருந்து கேட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியரின் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்ட கேள்வி. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஏ, ஹென்ஸ்லோ. The Rose Theatre was one of the first and most famous public theatres of the Elizabethan period. ஷேக்ஸ்பியரோட டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பப்ளிக் ஃபேமஸ் தியேட்டர்னா இந்த ரோஸ் தியேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இட் வாஸ் பில்ட் இன் 1587 பை பிலிப் என்ஸ்லோ. என்ஸ்லோட ஃபுல் நேம் பிலிப் என்ஸ்லோ, a wealthy theater owner and entrepreneur. அவர் வந்து ஒரு வெல்த்தியான பர்சன். 1587ல வந்து ரோஸ் தியேட்டரை பில்ட் பண்றாரு. அதே போல அவர் என்னவா இருந்தாருன்னா எ தியேட்டர் ஓனர் அண்ட் த மேனேஜர். ரோஸ் தியேட்டரோட ஓனரும் அவர் தான், மேனேஜரும் அவர் தான். அதே போல ஃபேமஸ் ஃபார் கீப்பிங் என்ஸ்லோஸ் டைரி. அவர் வந்து அவரோட டைரி மெயின்டைன் பண்றதுல ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எலிசபெத்தன் தியேட்டர். இந்த ஹென்ஸ்லோஸ் டைரி அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து நிறைய இம்பார்ட்டன்டான வரலாறு சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கு. எலிசபெத்தன் டைம்ல என்ன நல்லா நடந்துச்சு அப்படின்றத பத்தி. சோ பிலிப் என்ஸ்லோ அப்படின்றதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே போல பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் தப்பு அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து குளோப் தியேட்டர் கட்டியிருக்காரு. சோ ரோஸ் தியேட்டரோட ஓனர் அவரு கிடையாது. வில்லியம் கெம்ப் வந்து ஒரு ஆக்டர், ஷேக்ஸ்பியர் பிளேல நடிக்கிற ஒரு காமிக் ஆக்டரு. அதனால அவரு வந்து அந்த தியேட்டரோட ஓனரா இருக்க முடியாது. எட்வின் ஆலன் வந்து ஒரு லீடிங் ஆக்டர், அவருமே கூட. சோ அவரும் ரோஸ் தியேட்டரோட ஓனர் கிடையாது. சோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஏ, ஹென்ஸ்லோ, பிலிப் என்ஸ்லோ. சோ இன்னைக்கு பார்த்த எல்லா கேள்வியுமே வந்து மேக்சிமம் ஷேக்ஸ்பியர் யூனிட்டுக்கு ரிலேட்டட் ஆனதா இருந்தது. சோ இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இது யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கும் கொடுங்க இந்த வீடியோக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.